ஏய், ரூமுக்கு வராம அங்கேயே பார்த்துட்டு இருக்க? எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நடக்கவே முடியல. ஐயோ, நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு கொஞ்சமாவது எண்ணம் இருக்கா? நடக்க முடியலன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? கால் வலிக்குதுன்னு சொன்னா உடனே டக்குன்னு ரூமுக்கு தூக்கிட்டு போகணும். அதுக்காக தானே இதெல்லாம் சொல்றாங்க. ஆ. ஏய், இதே ரூமா இருந்தா நீ சொன்னதுமே யோசிக்காம தூக்கியிருப்பேன். ம், ஹால்ல நின்னுகிட்டு என்ன விளையாட்டு இது? வா போலாம் வா. இப்ப ஹால்ல யார் இருக்கா? யாரும் இல்லதான். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. பெரிய கௌரவம். பொண்டாட்டியை தூக்குறதுல உங்க கௌரவம் குறைஞ்சிருமா? போ. ஓ, இப்ப என்ன உன்னை தூக்கணும் அவ்வளவுதானே? ம், வா, உன்னை ரூம்ல போய் கவனிச்சுக்கிறேன். அடப்பாவிகளா, ஹால்லே இவங்க ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? அது சரி. வாச திந்திருச்சா? ம். சரி, இப்போ உன் ஆசையை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன். இப்போ என் ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்னன்னு சொல்லுங்க. உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அது முத்தரசு மாமாவை வெண்ணிலாக்கா அப்படியே களங்கம் இல்லாம முத்துமாமா முத்துமாமான்னு கூப்பிடுறது காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? அவங்க கூப்பிடுறது வெறும் வாய் வார்த்தையா இல்லாம அப்படியே மனசுக்குள்ள இருந்து கூப்பிடுற மாதிரி தோணுது. அதுல அவ்வளவு ஆசை தெரியுது. என்னைக்காவது ஒரு நாளாவது நீ என்ன அப்படி கூப்பிட்டிருக்கியா? அதெல்லாம் முடியாது. ஆசை தோசை அப்பளம் வடை கூப்பிடணுமா? கூப்பிடணும். கௌதம் மாமா. என்ன கௌதம் மாமா, இப்படி கண்டுக்காம போனா இப்படி? என் மேல கோவமா? நீங்க வாங்க. ஐயோ, நீ வேற யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. வேணா வேணா, இது நல்லா இல்ல. இல்ல இல்ல, இனிமே யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் கண்டிப்பா உங்களை கௌதம் மாமா வாங்க மாமா போங்க மாமான்னு கூப்பிட்டு அப்படியே வெண்ணிலா அண்ணி மாதிரி உங்களை விழுந்து விழுந்து கவனிக்க போறேன். ஐயோ வேணா ஜனனி, நீ நீயாவே இரு. அக்கா அக்காவாவே இருக்கட்டும். அதான் கரெக்ட். சரியா? சரி, இப்ப அடுத்த டாஸ்க். உங்களுக்கு என்ன பாப்பா வேணும்? இதுல சந்தேகம் வேறயா? ஒன்ன மாதிரியே அழகான ஒரு குட்டி ஜனனி வேணும். ம்ஹும், அதெல்லாம் முடியாது. எனக்கு சிங்கம் மாதிரி ஒரு ஆம்பளை பையன் தான் வேணும். ஏன்னா வீட்ல இருக்கிறது பூரா பொம்பளை பிள்ளைங்களா தான் இருக்காங்க. அந்த ஸ்வேதா மட்டும்தான் ஆம்பளை பையன்ட்டு திருத்தணிய கையில வச்சுக்கிட்டு ரொம்ப அலட்டிட்டு இருக்கா. அதனால நமக்கு பையன் பிறந்தாதான் நல்லா இருக்கும். என்ன நீ இப்படிலாம் சொல்ற? புருஷன் விருப்பத்தை இந்த விஷயத்துல நிறைவேற்றி தான் ஆகணும். புரியுதா? இங்க பாரு, ஆம்பளை புள்ளைய பெத்தோன்னா பொண்டாட்டி பின்னாடியே போயிடுவான். உங்கள மாதிரியா? ஏய், என்ன வாரியா வாரியா? என்ன உன்ன? ஆ, இதே பொண்ணை பெத்தா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அது நமக்குன்னு இருக்கும். புரியுதா? எங்க அம்மா கூட தான் என்ன பொம்பளை புள்ளைய பெற்றிருக்காங்க. ஆனா நான் அவங்கள கண்டுக்கிறதே இல்லையே. உன் கதை வேற ஜனனி. உன் கதையை கொண்டு வந்து இது கூட முடிச்சு போடாத. இதெல்லாம் அவங்க புள்ளைய பாத்துக்கிற விதத்துல இருக்கு.
உங்க அம்மா அப்படி இருந்ததுனால நீ கண்டுக்காம இருக்க. சரி, பொண்ணு பெத்து தரேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? எதுவா இருந்தாலும் சொல்லு, நிறைவேத்துறதுக்கு நான் ரெடி. அதுக்கு அச்சாரமா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். ஆஹா, முடியவே முடியாது. குழந்தை பிறக்க போகுதுன்னு எப்போ தெரிஞ்சதோ அதுல இருந்து நான் முத்தத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். மொத்தமா அந்த குட்டி தேவதைக்கு அப்படியே நிறைய முத்தம் கொடுக்கணும். குழந்தைக்கு முத்தமா? எச்சு பட்டுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் தெரியுமா? முத்தம்லாம் கொடுக்கவே கூடாது. போ, குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் கூட நான் கொடுப்பேன். ஆனா முத்தம் இப்போதைக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஓஹோ, அப்படியா செய்தி? சொல்றவங்க சொன்னா முத்தம் தந்துதானே ஆகணும். ஏய், என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? இதுக்கெல்லாம் நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டுக்க மாட்டாங்க. புருஷனுக்கு முத்தம் கொடுக்கலன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? பண்ணு. ஏய், யாருக்கு ஃபோன் பண்ற? நீங்க தான் பண்றதுன்னா பண்ணிக்கோன்னு அசால்ட்டா சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்பா, யார் அது? என்ன ஜனனி ஃபோன் பண்றா? ஜனனி சொல்லுமா. ஐயோ, ஏன் அழுற? பாருங்கண்ணா, உங்க மாப்பிள்ள என்ன வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஏய், என்ன கதிரி அழுதுட்டு இருக்க? கட் பண்ணு. என்னாச்சு? சண்டையா? என்கிட்ட ஒண்ணு தரேன்னு சொன்னாரு, இப்ப தர மாட்டேன்னு சொல்றாரு. பாவி, வேணா கட் பண்ணு. ஜனனி, வாயும் வயிறுமா இருக்கும்போது மனசு எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஆமாண்ண, நீங்க சொன்னீங்கல்ல, புள்ளத்தாச்சியா இருக்கிறப்போ மனசு கோணாம சந்தோஷமா வச்சுக்கணும், நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தரணும்னு சொன்னீங்கல்ல. என்ன வேலை சொன்னாலும் செய்யணும்னு சொன்னீங்கல்ல. பெரியவங்க நீங்க சொன்னதுனால அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. உன்னை அடிச்சிருவேன் ஜனனி. நான் இப்ப என்ன பண்ணட்டும்னா, நீங்களே கேளுங்கண்ணா. சரி, நீ மாப்பிள்ளை கிட்ட கொடு. சரிங்கண்ணா. ஐயோ, ஏய், மாமா. ஹலோ மாப்பிள்ளை. சொல்லுங்க மாமா. என்னாச்சு? தங்கச்சி என்ன கேட்டுச்சு? அது வாயும் வயிறுமா இருக்கும் போது எந்த கேட்டாலும் கொடுத்துருங்களா? பாவம் பொக்குன்னு போயிடும். ஹலோ, இருக்கீங்களா மாப்பிள்ள? சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா. என்னத்த சொல்ல? என்ன இது? என்ன கேட்டாவ? அது வந்து மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா. சரி, உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் ஏதாவது தேவைப்படுதுங்களா? நான் வேணா இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது தரட்டுமா? ஐயோ மாமா, ஒண்ணு வேணாம் மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல. மாமா, அப்புறம் எதுக்கு நீங்க சொன்னா சரி வராது, கொடுங்க நான் பேசுறேன். மாப்பிள்ள இருங்க, வெண்ணிலா பேசணுமா? என்ன கௌதம், வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி புள்ளத்தாச்சிய அழ வச்சா எப்படி? அவ மனசு கோணாம நடந்துக்கணும். இங்க பாரு, பொண்டாட்டிய எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு முத்துமாமாவை பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரிங்கக்கா. முத்துமாமா கேட்டதுக்கு தான் சொல்லல, இப்ப என்கிட்டயாவது சொல்லு. அவ என்ன கேட்டா? அக்கா, நான் கொடுத்துறேன்க்கா, நான் எப்படியாவது கொடுத்துறேன்க்கா. சரி, நான் ஜனனி கிட்ட விசாரிப்பேன், வாங்கி கொடுத்தியா இல்லையான்னு. சரி, கண்டிப்பா நீங்க விசாரிங்க. ஏன் முத்துமாமா, கௌதம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஜனனி என்னதான் கேட்டிருப்பா? அதை நீ அவ்வளவுதான் கேட்கணும். நானும் அப்படி ஆள விட மாட்டேன். கேட்ட உடனே டக்குன்னு கொடுத்துருவேன். எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்களா? இப்ப தெரியுதா என்னோட பவர் என்னன்னு? போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்ல, இது அதை விட மோசமான கம்ப்ளைண்ட். சரி, தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, கொடுங்க.
தராமையா? உனக்கு தரதுக்கு ஆசை ஆசையா என் மனசுக்குள்ள தேக்கி தேக்கி வச்சிருக்க. என்ன மேடம், உங்களை சும்மா வம்பிழுத்ததுக்கு கம்ப்ளைண்ட் பண்றியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? என்ன பண்ணுவீங்க? வெண்ணிலா. ஏன் ஜனனி, கௌதம் நீ கேட்டதை வாங்கி கொடுத்தாரா? என்ன நீ, நான் கேக்குறேன் பதிலே சொல்லாம நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்க. வாங்கி கொடுத்துட்டாரா நீ? நீங்க சொன்னதும் உடனே கடைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டாரு. என்னமோ போ, உங்க சண்டை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப அதுவா முக்கியம்? கல்யாணிக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தா நீங்க என்னடான்னா கௌதம பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி விடுங்க. நடக்காததை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே அந்த பேச்சே வேணா, தயவு செஞ்சு விட்டுருங்க. அது எப்படிக்கா விட முடியும்? அப்படியெல்லாம் விட முடியாதுக்கா. விட்டுருங்கன்னு ஏன் சொல்றேன்னா, அவரை பத்தி தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். விட்டுருங்க, பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படியாவது அண்ணியையும் அண்ணனையும் சண்டை போட்டுக்க வச்சு உங்களையும் மருதண்ணனையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அண்ணனுக்கு கால அடிபட்டதும் அண்ணி பதறி மொத்த கதையும் கெட்டு போயிடுச்சு. அப்புறம் முத்து மாமாக்கு அடிபட்டா அத வேடிக்கை பாத்துக்கிட்டு என்ன சும்மா நிக்க சொல்றியா? சும்மால நிக்க சொல்லல நீ. கொஞ்ச நேரம் கண்ட்ரோலா இருந்திருந்தா அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் காலை நல்லா அமுக்கி விட்டுருந்தா பிரச்சனை வந்திருக்காது. சரி விடுங்க. எதுக்கு பழைய கதையை பேசிக்கிட்டு? ஒரு பிரயோஜனமும் இல்ல. புதுசா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். ஏன் கலை, சின்ன மாமா பகல்ல தான் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நைட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் ரூம்குள்ள வந்துதானே ஆகணும். அப்போ நீ முடிச்சிட்டு இருந்து அது இதுன்னு பேச்சு கொடுத்தா ஆறுதலா 2 வார்த்தை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காதா? நல்லா கேட்டப்போ, நைட்ல எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. ரூம்லயே பாட்டில் வச்சிருக்காரு. வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் நேரம் சரியா இருக்குமே. ஐடியா. அப்ப நாம பாட்டில அங்க இருந்து லவுட்டிட்டு வந்துட்டா அவரால எப்படி குடிக்க முடியும்? குடிக்காம நிதானத்துல இருந்தா அந்த பாட்டில் எங்கன்னு கேட்கவாவது அவர் உங்ககிட்ட பேசிதானே ஆகணும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாத வேலை. தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். பேசாம இருங்க. ஆமா ஆமா, அப்புறம் தேவையில்லாம கலைய போட்டு படுத்து எடுத்துட போறாரு. வந்துட்டீங்களா பாயிண்ட்டுக்கு? அதான் மேட்ரு. பாட்டில் எங்கன்னு கேக்குறதுக்காகவாவது அன்னிக்கிட்ட பேசிதானே ஆகணும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சரி வராது, சொன்னா கேளுங்க. அதெல்லாம் இல்ல, சரியா வராது. நீங்க எதுவும் பேச வேணாம். நீங்க வாங்க. என்னடி பண்ண போறீங்க? சொல்றோம்ல. ஏய், சொல்ல சொல்ல கேட்க மாட்டீங்க. எங்க நீ வச்சிருக்காரு? இல்ல, வேண்டாமே. விட்டுருங்க ப்ளீஸ். ஒரு வம்பம் இல்ல, சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணி. பாத்தியா,
ஏதோ பெரிய டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்க மாதிரி ரகசியமா பைக்குள்ள வச்சு மாமா மெயின்டைன் பண்றாரா?